வெல்கம் டு த ஷோ. பேட்மேன் ஃபேக்ட்ஸ் வழங்கும் பிக் பாஸ் தக்லைஃப்க்கு எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஷான் 18 கரெக்ட். ஐ திங்க் உதயன் கலை வெல்கம்னு கரெக்டா போட்டிருந்தாரு. நானும் பார்த்தேன். வணக்கம் வணக்கம் மக்களே, எப்படி போகுது பிக் பாஸ் சொல்லுங்க. என்ன வீடியோ கால் அவங்க கிட்ட பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எப்படி போகுது சொல்லுங்க அப்படின்னு. எஸ் சொல்லுங்க உதய், இன்னைக்கு பாத்திருப்பீங்க எனக்கு தொண்டை கட்டி. அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சார் வரலன்னு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த ரீசன் ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஆமா மன்னித்து விடுங்கள். ஆக்சுவலி சார் கொஞ்சம் ஒர்க் வெளியில மாட்டிக்கிட்டாரு. இன்னும் அவரு பிக் பாஸ் ஷோவே பார்க்கல. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தா அவர் 11 o'clock வரேன்னு சொன்னாரு. பட் அவரால் வர முடியல. கொஞ்சம் பிக் பாஸ் அஃப்கோர்ஸ் சீசன் பார்க்காம வந்து எபிசோட் பார்க்காம நாங்க பேசலாம், அவரு பேசக்கூடாது. ஸோ அதனால அவர் வரல இன்னைக்கு. நாங்க தான் வந்திருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவோம் போல இருக்கு. சரி, முதல்ல இந்த பிரதீப், சரி அதான் ஃபர்ஸ்ட் சார் வரல, நாங்க தான் இன்னைக்கு ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் பிரதீப் நிறைய பேரு பிரதீப் மட்டும் தான் நான் பேர் பார்த்தேன். என்னையா அது லைவ்ல என்னையா பேசிட்டு இருக்கீங்க? உதய் ப்ரோ இவிபி போயிருக்காரு, ரம்யாஜோட ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டா வரக்கூடாது போலயே. ஃபேர்வெல்காக வந்து உதயும் ரம்யாவும் ரிஹர்சல் பண்றாங்க அப்படின்றது கரெக்டா கண்டுபிடிச்ச அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு பிரைஸ் இருக்கு. மறக்காம நீங்க வந்து எங்களோட ஃபேர்வெல்க்கு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பண்ணுங்க. ஆனுவல் டே ஸ்கூல்ல நடக்குது. நானும் ரம்யா ஜோம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏமா நீ வேற அப்பெல்லாம் கிடையாது. நான் தான் சார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சாரால அன்பார்ச்சுனேட்லி நீ வர முடியல. ஹில் பி பேக் டுமாரோ. ஸோ இன்னைக்கு ரிவ்யூ போயிடலாமா? இன்னைக்கு ஷோ ரிவ்யூ என்னத்து இன்னைக்கு ரிவ்யூ? ஓகே ஃபைன். இருக்கிற விஷயத்த அட்ரஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல இந்த திவ்யா விசஸ் திவாகர், அதாவது முடிய போற நேரத்துல இதெல்லாம் சண்டையாங்கிற மாதிரி ஒரு சண்டை. பட் அவங்களுக்கு அந்த தூங்குறதுக்கு நைட்டு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சதுல அதுல இருந்தே அது சரியா போல, அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. திவ்யா வந்து ரொம்ப கத்திட்டாங்க. திவாகரும் பதில் கத்திட்டாரு, என்கிட்ட பேசாதங்கிற அளவு பேசிட்டாங்க. சோ அந்த சண்டையை பாத்தீங்களா? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதை பாத்தீங்களா? பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு பிரச்சனை வந்தா விட்டுறலாமே, ஏன் ஃபினாலே வீக்ல ஏன் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அது அப்பயும் விட மாட்டீங்களேடா, கொஞ்சம் ஜாலியா எல்லாரும் வந்திருக்காங்க, ஒரு ஹாப்பினஸோட இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி லைவ் பார்த்தேன். நான் லைவ்ல பார்க்கும்போது எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பால் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி 7 ஸ்டோன் மாதிரி டாய்லெட் பேப்பர் எல்லாம் வச்சு இன்னும் பண்ண நம்ம பிக் பாஸ் அது அப்படின்ற மாதிரி ஒரு இதுல பாத்துட்டு இருந்தேன். எடுத்த உடனே கட் பண்ண உடனே ஒரு 9:30 மணிக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வச்சா எல்லாம் அடிச்சுக்கிறாங்க எடுத்த உடனே. சரி ஓகே, பிக் பாஸ்ல சண்டை இல்லைனா எப்படி, அப்படி திவாகர் வந்திருக்காரு, சண்டை இல்லைனா எப்படி போகும் அப்படின்ற மாதிரி போச்சு. ஓகே, பட் அவங்க அட்ரஸ் பண்றதும் ரைட் தான் தோணுது. ரெண்டு பேரும் மாத்தமே சண்டை போட்டுக்கிறத விட அவங்க கொஞ்சம் சட்டலா பேசியிருந்தாலே அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும் தான் தோணுது. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதான் நினைக்கிறேன். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம், எந்த சண்டை நடந்தாலும் அங்க சபரி இருந்துட்டா போதும். பயங்கரமா ஒரு சத்தம் ஒண்ணு போட்டு கத்துறாரு. அவரு கத்துற சத்தம் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸோட அதிகமான சவுண்டா இருக்கு. சோ அது ஒரு எனக்கு தெரியல, அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது திவ்யா சொல்றது கரெக்ட்ங்கிற மாதிரிதான் இருக்கு. திவாகரும் ஏதோ போய் உரண்டலுக்குன்னு இருக்கிறாரு. ஆக்சுவலி அதுல நோ கமெண்ட்ஸ். ஏதோ ஒரு பேச்சுக்கு ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் ஷோக்கு எந்த சம்பந்தமா இல்லைங்கிற அளவுக்கு ஒரு சண்டை அது. பட் திவாகர் உள்ள வரும்போது திவ்யா கிட்ட நிறைய ட்ரை பண்ணாரு. இந்த காம்போ எப்படி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே வேற லெவல் வைரல் திவ்யா அப்படின்னு சொன்னாரு. இப்போ வந்து திவ்யா இனிமே நீ வெளியே போறதுக்கு என்கிட்ட பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இது எது வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, லிவிங் ரூம்ல வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது கூட, பாஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது கூட அவங்க பேசும்போது, அதாவது திவ்யா வந்து கொஞ்சம் சைல்டிஷா பிஹேவ் பண்றாங்க. திவாகர் முன்னாடி வந்து பேசும்போது கரெக்டா அதை நான் பேசுறத காதுல வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைட்ல போய் கடைக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் முடிச்ச உடனே கரெக்டா வெளியே வந்துட்டாங்க. வேணும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. பட் நான் ஏதோ டவுட் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்க. மேபி அந்த அளவுக்கு அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிற ஒரு இதுல இருக்காங்க. இது நான் திவாகர் பண்ணுவார்னு நினைச்சேன். பட் திவ்யா எப்படி பண்றாங்க, திவாகர் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம சைலண்டா இருந்துட்டாரு. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். என்ன திடீர்னு சண்டை டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொன்ன மாதிரி சபரி வந்து நீ பேச மாட்டல, சரி ஓகே பிரிஞ்சு போங்க, இனிமே 2 பேரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து அந்த ஒரு ஆட்டத்தை கழிச்சு விட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சண்டைக்கு எண்டு வந்து நான் பார்த்தேன் இன்னைக்கு. மேபி ஃபினாலே வீக்னால சண்டை வந்து இந்த சீசன்ல வந்து எண்ட் ஆகும் அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க சண்டை போட்ட மாதிரி எனக்கு இருந்தது. ஓகே, எனிவே சோ ஜாலியா போலாம். அது அடுத்து ஜாலியா போலாம்னாலும் முடியல. அடுத்து சாண்ட்ரா என்ட்ரி முன்னாடி ஒரே நிமிஷம், ஒருத்தர் ரொம்ப நேரமா ஃபேர்வெல் லொகேஷன் கேட்டுட்டே இருக்காரு. ப்ரோ கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம், கன்ஃபார்ம் ஆனதும் அப்டேட் பண்ணுவோம். சென்னையில தான், பட் எங்க சாரி சொல்லுங்க. யா, லொகேஷன் கண்டிப்பா சொல்றோம். அது இல்லாம நம்ம சொல்லிடலாம். எல்லா கமெண்ட்ஸ் நேத்து 100th டேல இருந்து 106 டேஸ் வரைக்கும் கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம லைவ் கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுவோம். அந்த ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நம்மளோட ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லைக் ஃபேர்வெல் பார்ட்டி, பிக் பாஸ் ஃபேட்மேன் பிக் பாஸ் ஃபேர்வெல் பார்ட்டில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
சோ கண்டிப்பா மறக்காம வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்றேங்க. அண்ட் நிறைய பேர் வந்து மெயில் தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க திருப்பி வந்து நம்ம டீம் என்ன பண்ணும், திருப்பி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ பட் ஆனா நீங்க வந்து மறக்காம ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். சோ யாருமே ரிஜெக்டட் கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் வரதா போறீங்க. யார் யார் வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். சோ அது மறக்காம எல்லாரும் வந்து கண்டிப்பா ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. எஸ். வைப்பர் விக்கி இந்தியா லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட் பிரேக் போட்டிருக்காரு. ஆமாம்பா, இந்தியா தோத்துச்சு. பட் சண்டே வந்து சீரிஸ் பின்னாலே டிசைடர் மாதிரி 3வது படி போவோம். ஹெப்சிபா உதய் போடா வெளியே லைவ் முடிச்சுட்டு போயிருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு போயிடுறேன். அதான். சோ அதுக்கப்புறம் சொல்லுங்க. சாண்ட்ரா உள்ள என்ட்ரி ஆனாங்க. சோ சாண்ட்ரா என்ட்ரி வந்து நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த ஒண்ணுதான். சாண்ட்ரா வினோத் 2 பேருமே நம்ம நேற்று சார் கிட்ட பேசியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டா 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. ஆப்வியஸ்லி அதான் நந்தினி தவிர எல்லாருமே உள்ள வந்துருவாங்க நம்ம நினைச்சோம். ரெட் கார்டு 2 பேருக்கு போனதால அவங்க வரல. பட் எனக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் ஆல் தட் சைடு உள்ள எல்லாருமே பார்க்கும்போது அந்த 2 பேர் இல்லாதது ஒரு ஒரு மிஸ்ஸிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா. எனக்கு அந்த அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல வேற ஒப்பீனியன் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. பட் எல்லாரும் வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து அந்த நட்பு ஏவி வரும்போது ஆகட்டும், யாரை வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது ஆகட்டும், திவாகர் வந்து பார்வை மிஸ் பண்ணதும், இவரு வினோத் வந்து கம்ப்யூட்டர் மிஸ் பண்ணதும் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. யா வாட் எவர், அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான் இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பட் சாண்ட்ரா உள்ள வந்தோடனே ஒரு பட்டாசா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது ரம்யா கிட்ட நேரா போய் ஒரு விஷயம் பேசினது. சாண்ட்ராவோட பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷனலா வருது, ரொம்ப டூ டிராமாட்டிக்கா வருது. ரம்யா ஒரு விஷயம் என்கிட்ட வீடியோ இருக்குங்கிறாங்க, இவங்க என்கிட்ட நான் வீடியோல அப்படி நான் பார்த்தேன் அப்படி சொல்லல அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் கிட்ஸ் மேல சத்தியமா அப்படிங்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேருமே ஃபுல் எபிசோட்ஸ் பாத்துருக்க மாட்டாங்க. ரம்யா கண்டிப்பா. சொல்றாங்க, எனக்கு இன்டர்வியூல வந்துட்டு ஒரு போன்ல ஒரு வீடியோ காமிச்சாங்க, அதை பார்த்துட்டு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு. சாண்ட்ராக்கும் எனக்கு ஒருத்தர் அமுச்சு வச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எபிசோட் ஃபுல்லா நம்ம பார்க்கல. அதாவது அந்த ஒன் ஹவர் எபிசோட் ஆகட்டும், இப்போ 24 பார்க்க முடியாது. ட்விட்டர்ல போய் நம்ம எக்ஸ்ல போய் நம்ம தேடினா கிடைக்கும். பட் ஒன் ஹவர் எபிசோட்ல அந்த போர்ஷன் பார்த்திருந்தா கூட பரவாயில்ல. அதை பார்க்காம போது எப்படி ஒரு கான்பிடென்டா பார்த்தே கூட இருக்கட்டுமே. ஸ்டாப் ஸ்டாப் புல்லிங் யுவர் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்டு ஆல் திஸ். இந்த அம்மா எக்ஸாக்ட். சத்தியமா அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு விஷயம் அதுல இருந்து. ஆமா. சோ அது ரொம்ப எப்படி இருக்குன்னா வந்து தேவையில்லாம வந்து சாண்ட்ரா எப்படி பண்றாங்கன்னா, அவங்க மேல போட்ட பழிய வந்து அது வந்து இல்ல அப்படி நான் கிடையாது. நான் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு தான் வந்து வந்ததுல இருந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நான் இப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்றது நம்ம இருந்துட்டு போயிடலாமே. ஏன் அதை ப்ரூவ் பண்ணணும்? இல்ல நான் வெளில போய் பார்த்தேன். அது ஏன்னா இந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணிடணும். சோ பதிவு பண்ணதானே தெரியும் மக்களுக்கு. இல்ல அப்படி நான் பேசவே இல்லை. நான் பேசிட்டேன்ற மாதிரி என்ன ப்ரொஜெக்ட் ஆகி தான் வெளியில போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நான் நினைக்கிறேன். சோ மேபி அது வந்து இல்ல அப்படி நடக்கவே இல்ல ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து சொல்லிட்டா ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாச்சுல்ல. அப்ப ரம்யா சொன்னது தப்பாயிடும்ல.